السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் இப்பொழுது ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் ஓத வேண்டிய மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த துஆவை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று உலகத்தினுடைய செல்வங்களை அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம், அதாவது அல்லாஹ்வினால் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்களாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரஜபுடைய மாதம் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் பேராக்கி தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகள் நீங்கும், கவலைகள் கஷ்டங்கள் நீங்கும், அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அதே போன்று இந்த ரஜபுடைய மாதம் இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்ற இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தரக்கூடிய ஒரு துஆ. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் சீர்படுத்தி தரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியமான ஒரு மாதம், அதிகமான நல்லமல்களை செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நாம் சிறப்பாக பயன்படுத்துவோம். அதிகமான துஆக்களையும் திக்ருகளையும் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் நம்மோடு இருப்பான், நமக்கு உதவி செய்வான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.